ஸோ அதர்வாவுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் பற்றி தான் இந்த படத்தை பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக பராசக்தி படத்தில் ஒரு சூப்பர் ரோலாக எடுத்து நடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து இப்போ வலை அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சிருக்காரு. ஸோ படத்தோட டேரக்டர் ஜீவா சங்கர், நேம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனியோட டெபியூட் ஃபிலிமான நான் அந்த படத்தை இயக்குனவர். அதுக்கப்புறம் யமன் அப்படின்ற ஒரு படத்தையும் இயக்குனார். லவ் ஸ்டோரி இந்த மாதிரி 3-4 படங்கள் வந்து இயக்கியிருக்காரு. அதில் ஒரு டெபியூட் ஃபிலிமான அந்த நான் ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த டேரக்டர் தான் இப்போ நம்ம அதர்வா வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதர்வாவுக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் ரோல் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பூமராங்கில் பண்ணியிருந்தாலுமே அதில் 2 கேரக்டர்ஸும் வந்து மீட் பண்ணாத மாதிரியான ஒரு ரோல்ஸாக தான் இருக்கும். பட் ஆனால் இதில் 2 பேரும் பிரதர்ஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன்னா 2 கேரக்டர், ஒருத்தர் பேர் வந்து குட்டி அண்ட் இன்னொருத்தர் பேர் வந்து சரா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எனக்கு கரெக்டாக அந்த ப்ரொனன்சியேஷன் வரல. ஸோ இந்த 2 பேர் வந்து ஒரு மீன் பிடிக்கிற ஒரு தொழில் செய்கிற ஒரு அண்ணன் தம்பின்ற மாதிரி இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து அது வந்து தெரிஞ்சது. ஆனால் அது என்ன மாதிரியான ரோலாக இருக்குது அப்படின்றது நம்ம உள்ள படத்தை போய் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ 2 பேரை வச்சும் தனித்தனியாக ஒரு கதை இருக்கும். அந்த கதையில் எங்கேயோ ஒரு இடத்துல 2 பேரும் ஒரு 2 பேருடைய ஸ்டோரியும் ஒரே ஸ்டோரியாக வரப்போகுது அப்படின்றத ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே இந்த ப்ரோமோவில் நம்மளால் வேறு எதுவுமே வந்து டீகோட் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக தான் அந்த ப்ரோமோ வந்து கொடுத்துருந்தேன். டீகோட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ படத்தில் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ வாணி போஜன் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆடுகளம் நரேன் இருக்காரு, நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட பெரியமா நன்னாச்சி இருக்காரு. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ படத்தோட மியூசிக் நம்ம ஜிப்ரன் அவர்கள் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரோமோ பார்த்தேன், எனக்கு வந்து ஓகே, திருப்பி ஒரு சூப்பரான ஒரு செம ஹிட்டான படம் நம்ம அதர்வாக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இந்த படத்தை பார்த்தோன்னே, இந்த ப்ரோமோ பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அதர்வானாலே நம்ம மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சாக்லேட் பாயான ஒரு கேரக்டர் பண்ணக்கூடிய ஒருத்தர், ஒரு ஆக்ஷன்ஸ் மாரி பண்ணியிருக்காரு. பட் அதே நேரத்தில் அவருடைய லுக்கு தான் எல்லா படத்துலையும் வந்து ஆசமாக இருக்கும். ஸோ அவர் இதுக்கு முன்னாடி ரொம்பவும் உள்ளே போயிட்டு லுக்குக்காக நிறைய ஏற்பாடு பண்ணி அவர் பண்ண படம்னா, நம்ம சொல்லக்கூடிய ஒரு படம்னா நம்ம வந்து பரதேசி படத்தை சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் லுக்ஸ் கொஞ்சம் நிறைய சேஞ்ச் பண்ணி பண்ணியிருக்காரு. தென் முக்கியமாக இப்போ இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஏகப்பட்ட நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதர்வான்னு கொடுத்துட்டு நிறைய பேருடைய நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ லெஃப்ட்டில் ரைட்னு கொடுத்துருக்காங்க. என்னோட ஒரு சின்ன கெஸிங் என்னன்னா, ஒருவேளை இந்த லெஃப்ட்டில் இருக்கிறது ஒருத்தருடைய அந்த படத்தில் இருக்கிற ஒரு கேரக்டருக்குள்ளே ஒரு கதையாக இருக்கும், ரைட்டில் இருக்கிறது இன்னொருத்தருக்குள்ளே ஒரு கேரக்டராக இருக்கும். இவங்க 2 பேரையும் இணைக்கிற ஒரு கேரக்டர் தான் அந்த லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அம்மா கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் தேடி பார்த்த அளவுக்கு என்னோட கெஸிங் படி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம அதோடைய நெக்ஸ்ட் ஃபிலிமான வலை பற்றின ஒரு சின்ன வீடியோ. இன்னொரு உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் நடைபெறுது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.